Hello friends, welcome to அசத்தல் சமையல். இன்னைக்கு அசத்தல் சமையல்ல நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நம்ம இதுல நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத பார்த்துடலாம். இப்போ இந்த சாட் செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதாவது கட்டா மீட்டா சட்னி, இனிப்பு புளிப்பு கலந்த சுவையில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பேரிச்சம்பழம். இதை வந்து சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து புளி தண்ணி, கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சு அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். முதல்ல இந்த டேட்ஸ் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துடுறேன். டேட்ஸ்க்கு வந்து ஹிந்தியில் கஜூர். இப்போ இது கூட இந்த வெல்லமும் சீரகமும், வெல்லத்துக்கு வந்து குட், சீரகத்துக்கு வந்து ஜீரா. இதை சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணிக்கு வந்து இம்லிக்கா பானி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேட்ஸ் சட்னி அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டேட்ஸ் சட்னி கூட நான் ஒரு க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற க்ரீன் சட்னி தான். இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த 2 சட்னி தான் நம்மளோட சாட்க்கு வந்து மெயின் ஐட்டம். இப்போ நம்ம சாட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே வந்து 1 கப் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நான் தண்ணியில் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கார்ன் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு பவுலில் இதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயத்துக்கு வந்து ஹிந்தியில் பியாஸ். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி கொஞ்சமாக சேர்க்குறேன். தக்காளிக்கு வந்து டமாட்டர். இப்போ இதோட துருவின கேரட் கொஞ்சம் போல் சேர்க்குறேன். கேரட்க்கு வந்து காஜர். அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வந்து ஹிந்தியில் ஆலு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். நான் இங்கே வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், ஜீரா பவுடர், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாட் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னிலாம் ஆட் பண்ணலாம். க்ரீன் சட்னி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அது கூட நம்ம செஞ்சுருக்கிற இந்த டேட் சட்னி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம சாட்டை சேர்த்துடலாம். இப்போ இதில் கடைசியாக கார்னிஷிங்காக மறுபடியும் கொஞ்சம் போல் ஆனியன் சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் போல் கேரட் துருவல், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃபைனலாக கொஞ்சம் போல் ஓம் பொடி சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தால் அதை கூட பொடியாக நறுக்கிட்டு அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சாட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சாட் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ராஜி.